இது நம்ம லீகல் ஃபார்மில் பார்க்கலாம், ஏன் சப்போர்ட்டிவ் ஃபார்ம் வேணாம், லீகல் ஃபார்மில் பார்க்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணுமா இல்லையா அந்த இடத்துல? ஓகே, இருந்தாலும் ஒரு பெண்ணை அடிக்கிறது தப்பு, அதுவும் இந்த அளவுக்கு வந்து தாக்குறது ரொம்ப பெரிய தப்பு. ஓகே, அதுக்கப்புறம் உட்காந்து அந்த மாதிரி பப்ளிக் மீடியாவில் பிளாட்ஃபார்மில் அந்த மாதிரி வேர்ட்ஸ் விடுறது தப்பு. தட்டு 3 குழந்தைங்களோட அம்மா. ஏன்னா அவர் திரும்ப சொல்கிறார், அவங்க நிறைய கேட்பாங்க, இந்த குழந்தை உன்னோடதா இதுவா அதுவா நிறைய கேட்பாங்க. என்னவா இருந்தாலும் இது உள்ளே பேசி தீர்க்க வேண்டிய விஷயம். ஓகே, சரி பர்சனலாக அவங்க யார் எப்படி வேணால் இருக்கட்டும். ஓகே, பட் என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க பப்ளிக் கொண்டு வராங்கன்றது தானே மேட்ரு. அதுதான் இப்போ போயிட்டுருக்கு உங்களுக்குள்ள ஒரு வாராகவே போயிட்டுருக்கு. இப்போ தொடர்ந்து வந்து விஷ்ணு அவரோட இதுக்கு முன்னாடி வச்ச இன்டர்வியூ எல்லாத்துலேயுமே விக்டிம் ப்ளேம் பண்ணுறதுக்கே வந்து ட்ரை பண்ணிட்டு வந்து இருந்திருக்காரு கண்டினியூஸாக. இப்போ நீங்களே வந்து சொன்ன மாதிரி இது அவங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கிட்டா இந்த அளவுக்கு வந்து பெருசாக பூதாகரமாக வந்து ஆயிருக்காது. 2 தரப்புலையுமே இதை கண்டென்ட் கிரியேட் பண்ணுற விதத்திலே அணுகிறாங்களோன்ற ஒரு சந்தேகம் வந்து இருக்கு மேம். நான் விஷ்ணு கிட்ட மட்டும் வந்து சொல்லலை, அஷ்மிதா அவர்கள் தரப்புலையுமே அவங்களுமே கொஞ்சம் வந்து இதை அவங்களுக்குள்ளே வச்சு பேசியிருந்தால் இவ்வளோ காம்ப்ளிகேட் வந்து ஆயிருக்காது. பட் 2 தரப்புலையுமே இதை கண்டென்ட் வந்து ஆக்கிடலான்ற மாதிரி பண்ணுறாங்களோன்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வந்து எழுது. சரி, என்னோட கொஸ்டினுமே அதுதான் என்னன்னா, இவ்வளோ நாள் ஒருத்தர் பண்ணுறது எல்லாமே பொறுத்துக்கிட்டீங்கல்ல, இன்னைக்கு இப்போது இது எப்படி ஆகுதுன்னா, அஷ்மிதா ஒரு விஷயத்தை வெளில கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஏன்னா அங்கே சொன்ன விஷயம் பாதிக்கப்பட்டவங்க போய் அந்த ப்ரெஸ் மீட் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். அங்கே அஷ்மிதா இவங்ககிட்ட சொல்லி அந்த வீடியோ வாங்கினதுக்கான ரீசனே என்னவா இருக்குது அப்படின்னா, இதை நான் என்னோட டிவோர்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் சம் ஸ்ட்ராங் எவிடன்ஸ் அந்த இடத்துல. டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் ஃபைல் பண்ணுறேன்னா ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வேணும் அந்த இடத்துல, இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் இது பண்ணுறேன், இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அது கன்சர்ன் ப்ராப்பர் பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ விஷ்ணு வந்து இந்த விஷயங்கள் இப்போ விஷ்ணுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்மளை அவள் காலி பண்ணால, நம்ம அவளை காலி பண்ணிடணும், அதுக்காக வெளில வந்து சொல்லிடணும். ஏன்னா விஷ்ணுவோட விஷயம் நான் எப்போ வேணால் அரெஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அந்த இடத்துல. ஓகே, இருக்கும்போது நான் காலி பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியும், அந்த ஏடிஜிபி விஷயம் தன்னுடைய மனைவிக்கு இது அதெல்லாமே வெறும் வாய் வார்த்தையை நம்ம சொல்லிட்டு போயிட முடியாதுல்ல. ஸோ எவிடன்ஸ் வேணும்.